வெல்கம் பேக் டு ஃபேமிலி ஃபியூஷன் டிவி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆன்மீக தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரதோஷம்னா என்ன, பிரதோஷ வழிபாடு எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பிரதோஷம் அப்படின்னா என்ன? சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தி நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில் தான். அசுரர்களும் தேவர்களும் போட்டி போட்டு கொண்டு பார்க்கடலை கடைஞ்ச போது திருமகள் ஐராவதம், காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி, கௌஸ்துபமணி முதலியவை ஒன்னொன்னாக தோன்றியது. லக்ஷ்மியை மட்டும் திருமால் ஏற்றுக்கொண்டார். மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் இது கூடவே ஆலகால விஷமும் தோன்றியது. அந்த ஆலகால விஷத்தை தேவர்களும் முனிவர்களும் பெரிதாக ஏற்க நடுங்கினர். உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆலகால விஷத்தை உண்டார். தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதைக் கண்ட பார்வதி தேவி தன் கரங்களால் அவரை தொட விஷம் சிவனின் தொண்டைக்குழியிலேயே நின்றுவிட்டது. இவ்வாறாக நின்றபோதுதான் இறைவன் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததா பிரதோஷ நாளன்று எவ்வாறு நம்ம வழிபடணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். பிரதோஷ நாளன்னைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்து குளித்ததுக்கு அப்புறமா நமச்சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லணும். அன்னைக்கு நாள் முழுதும் எந்த உணவும் உண்ணாமல் பால் உணவுகளையும் தவிர்த்துக்கிட்டு நம்ம விரதம் இருக்கணும். விரதம் இருந்து மாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே சிவாலயத்துக்கு சென்று சிவனை வழிபடணும். அங்கே நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் அபிஷேகம் நடைபெறும். ஒவ்வொரு அபிஷேகமாக செய்வாங்க. அந்த ஒவ்வொரு அபிஷேகத்தையும் நம்ம பார்த்து சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலையும் சாத்தி வழிபட்டு வரணும். நம்ம அன்னைக்கு நாள் முழுதும் சிவனுடைய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பிரதோஷ பூஜை செஞ்சோன்னு சொன்னால் சிவனோட பரிபூரண ஆசி நமக்கு கிடைக்கும். ஒரு நாள் பிரதோஷ பூஜைக்கு போயிட்டு வர்றதுக்கான பலன் 1 வருடமாக நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததோட பலனை நமக்கு கொடுக்கும். மனசார சிவனை நினச்சி வழிபடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓம் நம சிவாயா. நன்றி.